Hello students, today நம்ம லெட்ஜர் அக்கவுண்ட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம கேஷ் அக்கவுண்ட், அதாவது லெட்ஜர் அக்கவுண்ட்டில் கேஷ் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேர்னல் என்ட்ரியில் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு என்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்குது. அதாவது டேட் நம்பர் 2004 ஜூன் 1 இதில் மட்டும்தான் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியில். மற்ற எதுலேயுமே கேபிட்டல் அப்படிங்கிற வேர்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐட்டமை மட்டும், அதாவது இந்த ஜேர்னல் என்ட்ரியை மட்டும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான் வரும், ஏன்னா மற்ற எதுலேயுமே கேபிட்டல் அப்படிங்கிற வேர்டு இல்லை. ஸோ கேபிட்டல் அப்படிங்கிற வேர்டு இருந்தால் மட்டும்தான் அந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம போடுறதே கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்ஜர் தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட்லேயும் டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டூ கேபிட்டல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படியே கிரெடிட் சைடு வந்துடணும். அதாவது கிரெடிட் சைடு தான் டூ கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்குது ஜேர்னலில். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடு வந்துடணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம, அதாவது ரைட் சைடில் நம்ம என்ன என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா பை கேஷ் அப்படின்னு என்டர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு நீங்கள் ஆப்போசிட் நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னு இருக்குன்னா கேபிட்டலுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கேஷ் இருக்குது. அது எடுத்து நீங்கள் அப்படியே ரைட் சைடு என்டர் பண்ண போகிறீங்க. அதாவது ஈஸியாக சொல்லணும்னா ஜேர்னல் என்ட்ரியில் கிரெடிட் சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் கிரெடிட் சைடு என்டர் பண்ணணும் கேஷை. ஓகேவா, அப்படி தான். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணியாச்சு. டூ கேபிட்டல் அப்படின்னு ஜேர்னலில் இருக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி ரைட் சைடு வந்தாச்சு. அதாவது கிரெடிட் சைடு பை கேஷ் அப்படின்னு என்டர் பண்ணியாச்சு. வேறு எந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டும் இது இல்லை, ஒரே ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது ஜேர்னல் என்ட்ரியில். ஸோ அதை நம்ம என்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, வேறு எதுவும் இல்லை, அதனால் க்ளோஸ் பண்ண போகிறோம். எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜூன் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஜூன் 1னா ஜூனோட லாஸ்ட் டேட் என்ன, ஜூன் 30. ஸோ அந்த டேட்டை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். 5 lakh கிரெடிட் சைடில் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா டெபிட் சைடு எந்த அமௌண்ட்டும் இல்லை. அதனால நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். எப்படி க்ளோஸ் பண்ணுறோம்னா டூ பேலன்ஸ் C/D அப்படின்னு போட்டு 5 lakh போட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடும். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் கேரி டவுனை இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடு கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் 13 இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் மந்த் என்ன, ஜூலை. ஸோ ஜூலை 1 அப்படின்னு போட்டு இந்த 5 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஜூலை 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5 lakh rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்படி தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன போடலாம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பேங்க் எங்கெங்கெல்லாம் இருக்குது, பேங்க் ஐட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரியில் டேட் நம்பர் 3 அதில் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு இருக்குது. நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா டேட் நம்பர் 15ல் டூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. இப்போ எப்படி இந்த பேங்க் அக்கௌண்ட் லெட்ஜரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஜேர்னல் என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு போயிடலாம். அதாவது லெஃப்ட் சைடு நம்ம போயிடலாம். ஓகே, பேங்க் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு அப்படியே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டூ கேஷ் அப்படின்னு போட்டு 80,000 போட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ கேஷ்னு போட்டு 80,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டேட் நம்பர் 15ல் இருக்குது. இங்கே பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, டூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ டூ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே லெட்ஜரோட கிரெடிட் சைடு போயிடலாம். கிரெடிட் சைடு போயிட்டு என்ன போட்டோம் அப்படின்னா பை கேஷ் அக்கௌண்ட் 10,000 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ போட்டாச்சு. வேறு எங்கேயாவது பேங்க் ஐட்டம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ரெண்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஜேர்னலில். ஸோ ரெண்டையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது டெபிட்டையும் கிரெடிட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்கே 80,000 இருக்குது, இங்கே 10,000 தான் இருக்குது. அப்போது 70,000 போட்டோம் அப்படின்னா ஈக்குவல் ஆகும். இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இந்த டேட்டோட லாஸ்ட் டேட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூன் 30 அப்படின்னு போட்டு ஈக்குவல் பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம 70,000 போட்டாச்சு. 70,000 போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஈக்குவல் ஆகிடும். ஸோ இந்த 70,000 நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் சிபைடியை அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது ஜூலை 1 அப்படின்னு போட்டு பேலன்ஸ் பிபைடி 70,000 அப்படின்னு நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. 70,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து கேபிட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பேங்க் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பில்டிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து லெட்ஜர் ஓப்பன் பண்ணணும்னு. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கொஷினில் இதுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற லெட்ஜர் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பில்டிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் லெட்ஜர். ஓகே, இந்த பில்டிங் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜர்னல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டேட் நம்பர் 5ல் மட்டும்தான் பில்டிங் அக்கௌண்ட் ஒன்று தான் இருக்குது. இது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ரூல்ஸ் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணுறது பில்டிங் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னா, பில்டிங் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பில்டிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டெபிட் சைடு இருக்குது. ஸோ நம்ம பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் சைடு போய்க்கலாம், அதாவது லெஃப்ட் சைடு போய்க்கலாம். லெஃப்ட் சைடு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டு கேஷ் அப்படின்னு போட்டு 3 lakh rupees போட போகிறோம். எப்படி வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிங்களோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு இருக்குது. அதனால் நம்ம டெபிட் சைட் போயிட்டு டு கேஷ், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டு கேஷை அதே டெபிட் சைட் போட்டாச்சு. இதை வந்து நம்ம எப்போதும் போல் அந்த மந்தோட எண்டு டேட்டை போட்டு, அதாவது 30 அப்படிங்கிற டேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ரைட் சைட் போய்ட்டு, அதாவது கிரெடிட் சைட் போய்ட்டு பை பேலன்ஸ் சிபைடி அப்படின்னு போட்டு 3 lakh போட்டு ரெண்டையும் டேலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் ஜூலை 1 அப்படின்னு போட்டு 3 lakh rupees போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஜூலை 1 அப்படின்னு போட்டு 3 lakh rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஜேர்னலில் டேட் நம்பர் 7ல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை டிக் பண்ணியிருக்கேன். வேறு எங்கேயாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஓகே, ஒரே ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே ரூல்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அதே டெபிட் சைடு வந்துடலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வந்துடுங்க. டெபிட் சைடு வந்து நீங்கள் என்ன போட போகிறீங்க அப்படின்னா, டு கேஷ் அப்படின்னு போட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே நம்ம என்டர் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 7ல் ஒரே ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. அது வந்து நம்ம டெபிட் சைட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறதுனால அதே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் வந்து நம்ம டு கேஷ் 70,000 போட்டோம். அடுத்து ஜூன் 30 அப்படின்னு கிரெடிட் சைட் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 70,000 போட்டு ரெண்டையும் டேலி பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் கேரி டவுனை அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து நம்ம டு பேலன்ஸ் பிபைடி அப்படின்னு போட்டு 70,000 போட்டிருக்கோம் ஜூலை 1 அப்படின்னு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம 5 லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ லெட்ஜரில் சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. எந்த அமௌண்ட் இங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்னல் என்ட்ரியில் ஒரே ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது. டேட் நம்பர் 10 பாருங்கள், டிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி போடணும்னா, சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால ஜர்னல் என்ட்ரியில் சேல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், டூ சேல்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே கிரெடிட் சைடு போய்க்கலாம், அதாவது ரைட் சைடு போய்க்கலாம். போய்கிட்டு டேட் நம்பர் 10 ஜூன் 10 அப்படின்னு தானே இருக்குது ஜர்னல் என்ட்ரியில். ஸோ இந்த டேட்டை நம்ம ப்ராப்பராக போட்டு பை கேஷ் 80,000 அப்படின்னு போடணும். ஏன்னா இதில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. சேல்ஸ் அக்கௌண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போயிட்டு நீங்கள் கேஷை என்டர் பண்ணணும். அதே ரூல்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த 80,000 நீங்கள் எப்போதும் போல் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணணுன்னா டெபிட் சைட் போட்டு பேலன்ஸ் சிபைடி அப்படின்னு போட்டு 80,000 போட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பை கேஷ்னு போட்டு 80,000 போட்டோம். இப்போ அதை ஜூன் 30 அப்படின்னு போட்டு டேலி பண்ணியிருக்கோம். 2 சைடும் 80,000 போட்டு இப்போ இந்த பேலன்ஸ் சிபைடியை ஆப்போசிட் சைடு ஜூலை 1 அப்படின்னு போட்டு 80,000 போட்டாச்சு, டேலி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு லெட்ஜர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து 7th லெட்ஜர். ஓகே, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ரூல்ஸ் தான். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது எந்த சைடு இருக்குன்னு பாருங்கள், டெபிட் சைடு இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெபிட் சைடு இருந்துச்சுன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வந்துடலாம், அதாவது லெஃப்ட் சைடு வந்துடலாம். லெஃப்ட் சைடு வந்து டு கேஷ் அப்படின்னு போட்டு 3,000 நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சேம் ப்ரொசீஜர் தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஜேர்னலில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெபிட் சைடு இருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸோட டெபிட் சைடு வந்துட்டோம். டெபிட் சைடு வந்து June 25 போட்டு 2 கேஷ் அப்படின்னு போட்டாச்சு. ஜேர்னல் என்ட்ரியில் 2 கேஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஷை போட்டாச்சு. 3000 என்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டு நம்ம ரெண்டையும் டேலி பண்ணோம் அப்படின்னா 3000 வரும். டேலி பண்ணி முடிச்சுட்டு பை பேலன்ஸ் C/D அதாவது கேரி டவுனை ஆப்போசிட் சைடு வந்து டு பேலன்ஸ் B/D அப்படின்னு போட்டு July 1 அப்படின்னு போட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் தான் இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சேலரி அக்கௌண்ட்டும் இதே மாதிரி தான் அப்படின்னா அதே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு நீங்கள் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போட்டிங்களோ அதே ரூல்ஸ் தான் இந்த சேலரிக்கும். ஓகே, எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ சேலரி அக்கௌண்ட்டும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் மாதிரி தான். இப்போ வந்து நம்ம சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதே மாதிரி சேலரி அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம சேலரி அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் போயிட்டு 2 கேஷ் அப்படின்னு போட போகிறோம். சேம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் மாதிரியே தான். அதோட பேலன்ஸ் C/D நம்ம ரைட் சைட் போட்டுட்டு அது அப்படியே ஆப்போசிட்டில் July 1 அப்படின்னு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து சேலரி அக்கௌண்ட்டோட லெட்ஜர். ஸோ டோட்டலாக இந்த ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்ம எவ்வளோ லெட்ஜர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 லெட்ஜர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணது எப்படின்னு பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கிற 7 லெட்ஜருமே வந்து இந்த வீடியோலேயே வந்து நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.